அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே முந்தைய பதிவில் நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடு பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவுடைய மாநிலங்கள் ஒப்பீடு மற்றும் தமிழ்நாட்டில் மாவட்டங்களை மனிதவள மேம்பாட்டு குறியீடின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல். அப்போ இந்திய மாநிலங்களில் எது ஃபஸ்ட்டில் இருக்குது, எது லாஸ்ட்டில் இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாடு மாவட்டங்கள் டிஸ்ட்ரிக்டில் எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு, என்னென்ன குறியீடுகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க. இந்திய அளவிலான மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஒரு ஒப்பீடு. பாருங்க, இந்தியாவை பொறுத்தவரை இந்த மனிதவள மேம்பாட்டில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா கேரளா. முதல் இடத்தில் இருக்கக்கூடியது கேரளா. பாருங்க, 0.752 என்கிற மதிப்பெண்ணோடு இந்தியாவில் முதன்மை மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதன்மை இடத்தை பெற்றிருப்பது கேரளா. அதுக்கடுத்து பாருங்க, கடைசி இடம் லாஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்க மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் கடைசி இடத்தை பெற்றிருப்பது பீகார். ஸோ இந்த டேட்டாஸ் மட்டும் பார்த்துங்க போதும், ஒன்றும் பெருசாக உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யார் அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதற்கடுத்து யூனியன் பிரதேசங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது சண்டிகர். யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை முதல் இடத்தில் இருக்கக்கூடியது சண்டிகர். சரி, அடுத்து வாங்க. தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017. பாருங்க, கடந்த கால டிஎன்பிசி கொஸ்டின்ல கேள்வி எப்படித்தான் இருக்கும். 2017 தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி மனிதவள மேம்பாட்டில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் எது? இது லாஸ்ட் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வியா, மறந்துடக்கூடாது. அப்ப பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தவரை 2017 தமிழக அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய டேட்டா தான் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. நீங்க பாருங்க. அடுத்து இப்ப மாவட்ட அளவிலான துவக்கப்பட்ட இது இருக்கு இல்லையா, தரவுகள் அடிப்படையில் தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை மாநில திட்டக்குழு வெளியிடுகிறது. கவனமா பார்க்கணும். தமிழ்நாடு மாநில மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டா மாநில திட்டக்குழு, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அல்லது ஸ்டேட் பிளானிங் போர்டு, மறந்துடக்கூடாது. சரி, பாருங்க, மொத்தம் ஒரு 5 குறியீடுகளை வெளியிடுகிறார்கள். அந்த ஒவ்வொரு குறியீட்டிலையும் எந்த மாவட்டம் முதலிடத்தில் இருக்கிறது, எந்த மாவட்டம் கடைசி இடத்தில் இருக்கிறது அப்படின்றத மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். பாருங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அடிப்படையில் மாவட்டங்களை வரிசைப்படுத்துறோம். சரிங்களா? பாருங்க, மாவட்டங்களை வரிசைப்படுத்துறோம். கவனமா பாருங்க. இங்க தமிழ்நாட்டில் கணக்கெடுத்துக்கும் போது பாருங்க, அதே 3 காரணிகள் தான். வாழ்க்கை தரம், த லிவிங் ஸ்டாண்டர்ட், ஹெல்த் உடல் நலன், எஜுகேஷன் கல்வி, இந்த 3 ஃபேக்டர்ஸ் காரணிகளை அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டில் மாவட்டங்களும் வரிசைப்படுத்தப்படுகிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் 5 இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பாருங்க. மனிதவள மேம்பாட்டில் முதல் 5 இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் முதல் பிளேஸ் கன்னியாகுமரி, மறந்துடக்கூடாது. பாருங்களேன், 0.944 என்கிற மதிப்பெண்ணோடு தமிழ்நாட்டில் முதன்மை இடத்தை கன்னியாகுமரி பெற்றிருக்கிறது. பாருங்க, ரொம்ப லோயஸ்ட் மதிப்பெண் 0.282 என்கிற மதிப்பெண்ணோடு கடைசி இடத்தை பெற்றிருப்பது அரியலூர். கடைசி இடத்தை பாருங்க, முதல் இடத்தை மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதல் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி, கடைசி இடத்தை பெற்றிருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர். ஸோ இந்த 5 பார்த்து வச்சுக்கோங்க. பெரும்பாலும் கேட்டது கிடையாது. ஸோ கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் 2017 அறிக்கையின்படி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் எது, அது நமக்கு கேள்வி வந்திருக்கு. ஸோ கன்னியாகுமரி, மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பாருங்க, MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல்பரிமாண வறுமை குறியீட்டு. ஸோ இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பாருங்க. ஸோ இதுவும் அதே ஃபேக்டர்ஸ் தான். உடல் நலன், கல்வி,
வாழ்க்கை தரம். ஸோ இந்த 3 குறியீடுகளை அடிப்படையாக வச்சுத்த MPIயும் கணக்கீடு செய்யப்படுகிறது. ஸோ அந்த வகையில் பாருங்க, இந்த MP மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது காஞ்சிபுரம். ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பல்பரிணாம வறுமை குறியீட்டில் முதல் இடத்தில் இருப்பது காஞ்சிபுரம், கடைசி இடத்தில் இருக்கக்கூடியது தர்மபுரி. மறந்துடக்கூடாதியா, முதலிடம் MPIல முதலிடம் காஞ்சிபுரம், கடைசி இடம் தர்மபுரி. சரி, அடுத்து வாங்க, குழந்தைகள் மேம்பாட்டு குறியீடு, த சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ், குழந்தைகள் மேம்பாட்டு குறியீடு. பாருங்க, குழந்தைகளுடைய கல்வி, உடல்நலன், ஊட்டச்சத்து மற்றும் உணவு ஊட்டத்தை அடிப்படையாக கொண்டு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி, அதற்கடுத்து அவருடைய உடல் நலன், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து மற்றும் உணவு ஊட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்க, இந்த குறியீடு வெளியிடப்படுகிறது. ஸோ அப்போ இந்த குறியீட்டுடைய பேராமீட்டர் பாருங்க, காரணிகள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம், ஊட்டச்சத்து, பாலின விகிதம், தொடக்க மற்றும் 2ஆம் நிலை பள்ளியில் சேர்க்கை விகிதம், அதற்கடுத்து பள்ளியில் சேர்க்கப்படாத குழந்தைகளுடைய சதவிகிதம், தொடக்க பள்ளியிலிருந்து உயர்நிலைக்கு பிரைமரியிலிருந்து ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி போறாங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு அடுத்த செகண்டரி எஜுகேஷன்ஸ்க்கு எப்படி போறாங்க அப்படின்றத இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த குழந்தைகள் மேம்பாட்டு இதை வெளியிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல்லாக இந்த டேட்டாஸ்லாம் வேண்டாம், இந்த 3 மட்டும் பார்த்து வைங்க. கேட்டாங்க அப்படின்னா இவ்வளோதான் கேள்வி வரும். எஜுகேஷன், ஹெல்த்து, நியூட்ரிஷன், இந்த 3ஐ அடிப்படையாக வச்சுத்த குழந்தைகள் மேம்பாட்டு குறியீடு வெளியிடப்படுகிறது. ஸோ அந்த வகையில் பாருங்க, குழந்தைகள் மேம்பாட்டு குறியீட்டில் முதல் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய மாவட்டம் கேட்டால் கன்னியாகுமரி, முதல் இடத்தை பெற்றிருப்பது கன்னியாகுமரி, கடைசி இடத்தை பெற்றிருப்பது அரியலூர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டிலையும் முதல் இடம் கன்னியாகுமரி, கடைசி இடம் அரியலூர், மறந்துடக்கூடாது. சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் முதல் இடம் கன்னியாகுமரியாகவும் கடைசி இடம் அரியலூராகவும் இருக்கும். சரி, அடுத்து வாங்க, உணவு பாதுகாப்பு குறியீடு. பாருங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் உணவு விநியோகத்தின் அடிப்படையில் மக்களுக்கு எவ்வாறு உணவு கிடைக்கிறது, அந்த உணவு விநியோகத்தின் அடிப்படையில் மாவட்டங்கள் வரிசைப்படுத்தப்படுகிறது. பாருங்க, அப்ப இதுல என்னென்ன காரணிகள், ஃபேக்டர்ஸ் பாருங்க, உணவு கிடைக்கும் தன்மை, அதுக்கடுத்து பாருங்க மொத்த உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்களிலிருந்து பயன்பாட்டிற்காக நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம், அது எவ்வளவு மக்களுக்கு கன்சியூம்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கு அந்த டேட்டாஸ். அதற்கடுத்து உடல் ஏற்புமை தன்மை, அந்த உருவாக்கிய உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உடல் ஏற்றுக்கொள்கிறதா அல்லது அது உடல் நலத்திற்கு தேவையற்ற உணவுப் பொருளாக இருக்கிறதா. இப்போ கவனம் பார்க்கணும், கிடைக்கக்கூடிய தன்மை, டோட்டல் கல்டிவேட் பண்ணதிலிருந்து எவ்வளவு அவைலபிளாக இருக்கு, அதுக்கடுத்து உடல் ஏற்புமை தன்மை அடிப்படையில் என்ன பண்றாங்க, இந்த குறியீட்டை வெளியிடுகிறார்கள். பாருங்க, உணவு பாதுகாப்பு குறியீடு. அப்ப இதுல பாருங்க, இந்த உணவு பாதுகாப்பு குறியீடுல முதல் இடத்தில் இருக்கக்கூடியது திருவாரூர். பாருங்க, ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸியா உணவு பாதுகாப்பு குறியீட்டில் முதல் இடத்தில் இருப்பது திருவாரூர், கடைசி இடத்தில் இருப்பது நீலகிரி. உணவு பாதுகாப்பு குறியீட்டில் முதல் இடத்தில் இருப்பது திருவாரூர், கடைசி இடத்தில் இருப்பது நீலகிரி, மறந்துடக்கூடாது. சரி, ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க, பாலின சமத்துவமின்மை குறியீடு. பார்க்கணும், ஜெண்டர் இன்ஈக்குவாலிட்டி இன்டெக்ஸ். தமிழ்நாட்டில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கிடையே காணப்படக்கூடிய இடைவெளி, அந்த வேறுபாட்டை கணக்கிடுவதற்காக இந்த குறியீடு வெளியிடப்படுகிறது. பாலின சமத்துவமின்மை குறியீடு, ஜெண்டர் இன்ஈக்குவாலிட்டி இன்டெக்ஸ். அப்ப பாருங்க, இதுல என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு, இப்போ இந்த ஜெண்டர் இன்ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் இனப்பெருக்க நலன், ஆண் மற்றும் பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இனப்பெருக்க நலன், அதிகாரமளித்தல் எம்பவர்மெண்ட், லேபர் மார்க்கெட் தொழிலாளர் சந்தை, இந்த 3 காரணிகள்ல ஆண்கள் மற்றும் பெண்கள் எந்த அளவிற்கு பங்கு பெறுகிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு GII அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் இன்ஈக்குவாலிட்டி இன்டெக்ஸ் வெளியிடப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதுல பாருங்க,
முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இந்த ஜெண்டர் இன்ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் நீலகிரி, கடைசி இடத்தில் இருக்கக்கூடியது அரியலூர். சரிங்களா? அப்போ இந்த ஜெண்டர் இன்ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது நீலகிரி, கடைசி இடத்தில் இருக்கக்கூடியது அரியலூர், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ பாருங்க, ஏற்கனவே முந்தைய பதிவில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்தியாவுடைய ரேங்க் பற்றி பேசியிருப்போம். அதுக்கடுத்து எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா இண்டெக்ஸ், அதை பற்றி பார்த்துருப்போம். தற்போது மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருப்போம். ஸோ இந்த 3 வீடியோ பதிவையும் தெளிவாக பார்த்துருங்க. யூனிட் 9ல் இருக்கக்கூடிய அந்த முதல் யூனிட்டான யூனிட் 9ல் இருக்கக்கூடிய முதல் யூனிட் மனிதவள மேம்பாட்டு குறியீடு கட்டாயம் நமக்கு கேள்வி வரலாம். இந்த 3 பதிவுகளை மட்டும் தெளிவாக பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த இண்டெக்ஸ் பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.